ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, மந்த்ஸ் தான் எழுதுறது எப்படின்னு பார்க்க போறோம். ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட்ல. அதுக்கு நானு சாஃப்ட் டிப் பிரஷ் பென், நிப் சைஸ் வந்து சின்ன சைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதில தான் நம்ம எழுத போறோம். பென்னோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சென்ட் பண்றேன். ஆல்ரெடி ஃப்ளாரிஷிங் அல்ஃபபெட்ஸ் பத்தின வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க பேசிக்ஸ் அது தெரியணும் அப்படின்னா, அது ட்ரை பண்ணி பாருங்க. எழுதி பாருங்க. இதில வந்துட்டு இந்த மாரி வேர்ட்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஃப்ளாரிஷிங் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர், மிட்டு, லாஸ்ட் லெட்டர் அந்த மாரி தான் ஆட் பண்ணணும். எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. இந்த மாரி பார்க்குறப்ப தான் அது வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு, மிட்டு, லாஸ்ட்டு இந்த மாரி லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதுறப்போ, நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டா தெரியிற மாரி இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும். நம்ம இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் இது நீட்டா வரவே ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்க எழுதி பழகுறீங்கன்னா, பென்சில்ட்டே எழுதி பழகுங்க. நீங்க உடனே எழுதி பழகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், நார்மல் பிரஷ் பென் நம்ம யூஸ் பண்ணுற பிரஷ் பென் வச்சும் எழுதி பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரோக், லூப்ஸ் எடுக்கிறது தான் மெயினு. எங்கே நம்ம டார்க் குடுக்கணுமோ அந்த ஏரியால தான் டார்க் வந்துட்டு எடுக்கணும். மற்ற ஏரியால டார்க் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் அந்த ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது தின் லைன்ஸாக தான் கிரியேட் பண்ணணும். திக் லைன்ஸாக கிரியேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களாலே நம்ப முடியாது. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்ல ப்ராப்பராக வராது. பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு லெட்டரா எழுதுறதுக்கும், வேர்டா எழுதி பார்க்குறதுக்கும் 2ம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் நேமை கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதி பார்க்கலாம். நமக்கு தேவை அல்ஃபபெட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த அல்ஃபபெட்ஸ் வந்து கேப்பிட்டல் எப்படி எழுதணும், ஸ்மால் எப்படி எழுதணும், ஒவ்வொரு லெட்டருக்கும் எப்படி வந்துட்டு ஃப்ளாரிஷிங் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது பாருங்கள். இன்னும் இது ரிலேட்டடா வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ளாரிஷிங்க்கு. அதே மாதிரி கோத்திக் கேலிகிராஃபி வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லெட்டர்ஸுமே பார்க்க இன்னும் அழகா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் எத்தனை பேர்த்துக்கு எழுத பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலருக்கு இது இப்போ எழுதி பார்க்குறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சிலருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து எழுதுகிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன கேட்டகரி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எழுத பிடிக்குமா இல்லை பார்க்க பிடிக்குமா அப்படின்றத. எனக்கு பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். எழுதுறது வந்து இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு 1 இயராக. நீங்கள் லிசனரா ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ லிசனரா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஷைன் ஆகலாம். இந்த மாதிரி கேலிகிராஃபி எழுதுறதா இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு லிசனிங் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ, அது உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் ஒர்க்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நீங்கள் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது எந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிரும். ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் நீட்டாகவே வரும். இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அசைன்மெண்ட் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக டிசைன் பண்ணி தான் ஆகணும். ரெக்கார்ட் ஒர்க் அதே மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணுறப்போ உங்களோட ஒர்க் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு எழுதுறது கம்மி தான். ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழகாக ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டே நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வந்துட்டு எப்படி பிரஷ் பென்ல டிசைனிங் பண்ணணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டர்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவுமே ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளாரிஷிங் ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். திக் லைன், தின் லைன் எங்கே வரும் அப்படின்றது. தென் ஃப்ளாரிஷிங், மிட்டு, ஃபஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் இங்கே மட்டும் எடுத்தால் போதும். இந்த ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஃப்ளாரிஷிங் வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். Thank you for watching this video.
Keep support my channel for more videos like this. Thank you. Thank you for watching.